உம்மை நான் பாடும்போது கூட இருப்பீர் என்று நம்புகிறேன். உம்மை நான் பாடும்போது கூட இருப்பீர் என்று நம்புகிறேன். யெகோவா ராபா உம்மை நம்புகிறேன். உதவி செய்வீர் என்று நம்புகிறேன். யெகோவா ராபா உம்மை நம்புகிறேன். உதவி செய்வீர் என்று நம்புகிறேன். உம்மை நான் பாடும்போது ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறேன். உம்மை நான் பாடும்போது ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறேன். யெகோவா ராபா உம்மை நம்புகிறேன். உதவி செய்வீர் என்று நம்புகிறேன். யெகோவா ராபா உம்மை நம்புகிறேன். உதவி செய்வீர் என்று நம்புகிறேன். பிதாவே, இந்த நாளை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இயேசுப்பா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசி நேரத்தில் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் என்பது நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு ரொம்ப மிகுந்த ஒரு துயரமான சம்பவம் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கிறது. விமான விபத்து. அது முடிந்து அடுத்து இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து ஒரு பெரிய ஒரு துயரத்திலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு காலையிலலாம் எழுந்த உடனே நியூஸை தான் பார்த்தேன். எழுந்த உடனே பார்க்கும் பொழுது அங்கே எங்கேயும் யுத்தங்கள் நடந்து எத்தனையோ அழிவுகள் நடக்கிறதை பார்த்துட்டு நமக்கு அறியாமல் கண்ணீர் தான் வருது பாருங்கள். ஒரு பொல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம். உலகம் சீக்கிரமாக முடிய போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுப்பா சீக்கிரம் வரப்போகிறார் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இனி காலம் செல்லாது அப்படின்னு போட்டிருக்கு. இனி காலம் இல்லை, காலம் செல்லாது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப விழிப்போட ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தான் அதில் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஆண்டவரை தேடாதவருடைய நிலைமெல்லாம் ரொம்ப பரிதாபம். சோத்திரம். எவ்வளோ ஒரு சம்பவமெல்லாம் நடந்ததெல்லாம் அந்த வாரத்தில் ரொம்ப துக்கமான காரியங்கள் நம்முடைய நாட்டில் உலக நாடுகளில் நடந்திருக்கிறது. பஞ்சங்கள் வரும். இன்னும் பெரிய பெரிய ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக இந்த உலகம் கடந்து போக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். நம்மளாம் இதை குறித்து ஒரு உணர்வு வரட்டும் நமக்கு. அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. ஆகையினாலே தேவனை தேடுகிற ஒரு உணர்வு அது இப்போமாவது வரணும். சோத்திரம். ஆண்டவரை தேடுற ஒரு உணர்வு வரணும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை எந்திரிச்சு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பஞ்சம் வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? கர்த்தருடைய யோசித்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லாத நிலைமை வந்தால் என்ன பண்ண முடியும்? பஞ்சம் வரும்னு சொல்லப்பட்டு யுத்தங்கள் வரும். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சியில் உண்டாகும் என்று இயேசுவா சொல்லியிருக்கிறார். மத்த 24 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம்னு சொல்லிட்டாரு. சோத்திரம். அப்படி ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்போம், விசுவாசமாக இருப்போம். இயேசுப்பாவை பிடிச்சிக்கோங்க. அவர் இல்லாமல் சமாதானம் கிடையாது இந்த உலகத்தில். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் பாடிப்போம். சோத்திரம். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 14வது வசனம். சோத்திரம். 147ஆம் சங்கீதத்தில் போது பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உசிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்கிறார். அல்லேலூயா சொல்லுவான். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி. அருமையானவர்களே, இப்போ உலகமெங்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. எந்த குடும்பத்தில் எடுத்தாலும், நாட்டில், உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் நிம்மதி சமாதானம் இல்லாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி.
எல்லையிலே சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் எல்லை, சீனா இந்தியா எல்லை, எங்கே பார்த்தாலும் ஒவ்வொருத்தன் எல்லையே ஒருத்தர் பிடிக்கிறது தான் இருக்கிறான் நாட்டில். சோத்திரம். ஒருத்தர் சொத்தை ஒருத்தர் அபகரிக்கிறது மாதிரி தான், ஒருத்தர் நாட்டை ஒருத்தர் பிடிக்கிறது மாதிரி நாடு இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லையிலே பதட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் எல்லையிலே அங்கே சமாதானத்தை உண்டாக்க வேண்டாரு. சோத்திரம். யாருக்கு? அவரை தேடுறவர்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவான். சோத்திரம். உம்மை நான் பாடும்போது, உம்மை நான் தேடும் பொழுது, சோத்திரம், அவர்களுக்கு தேவன், நான் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய எல்லையிலே, நம்ம வீட்டு எல்லையிலே, நம் வேலை செய்கிற எல்லையிலே, நம்முடைய பிரயாண எல்லையிலே அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? சோத்திரம். எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் 2-3 நாளைக்கு முன்னால். சோத்திரம். என்ன நினச்சிட்டு போயிருப்பான்? ராஜஸ்தானில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 5 பேர், கணவன் மனைவி, மருத்துவர்கள், விமானத்தில் பிரயாணம் செய்து செல்ஃபி எடுத்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் போட்டாவில் அனுப்பியிருக்கிறாங்க ஐயா. சோத்திரம். அந்த குடும்பம் அப்படியே தீயில கருகி, சோத்திரம், 240 பேரும் கருகி போயிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் எப்படியோ கதவை திறந்து கீழே விழுந்து வெடிக்கிறதுக்கு முன்னால் அப்படி தாண்டிட்டாக சொல்கிறாங்க. உண்மையிலே நான் ஜோமண்ண, ஏசப்பா சகோதரா, நீ ஏசப்பாவுக்கு ஊழியம் ஜெயிப்பா. அலையிலே சொல்லு. அலையிலோயா, உன் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிற இந்த சாட்சியை உலகமெல்லாம் நீ சொல்லு. ஏன்னா 241 பேரும் கருகி இருக்கிற வேளையில் ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுறான்னா அது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அணுக்கரசல்ல. அலையிலே சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி அவங்களாம் அன்றைக்கி லண்டனில் போய் மருத்துவத்தில் சம்பாதிக்கணும், எவ்வளவோ முன்னேறணும், எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய எல்லையில் சமாதானம் இருந்ததா? அவங்களோட வீட்டில் சமாதானம் இருந்தது. அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. எத்தனை பேர் அழிஞ்சிருக்கிறாங்க? கர்த்தர் நம்ம எவ்வளவோ பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களை எவ்வளோ பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய வாகனத்தில், நம்முடைய போக்குவரத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டாமா? ஜெபமே இல்லாமல் சில பேர் ஊருக்கு போவாங்க. ஜெபமே பண்ணாமல் வெளியில் போகிறது. இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் மாற்றி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துணையாக வைத்து போங்கள். அலையில சொல்லுவோம். ஏசப்பாவை கூட கூட்டிகிட்டு போங்க. கர்த்தருடைய பிள்ளை எல்லா இடத்துக்கும் இயேசுவை என் கூட வாங்க. ஏசப்பா, நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் சமாதானமாக வாழ முடியாது. பிள்ளைகள் நானும் சந்தோஷமாக ஜீவிக்க முடியாது. ஏசப்பா, நீங்கள் எனக்கு வேணும் ராஜா அப்படின்னு ஆண்டவரை நீங்கள் எப்பொழுது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றாரு. ஆண்டவரை அவருக்கு முன்னால் நம்ம வைப்போம், கூப்பிடுவோம், அழைப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய எல்லை, சோத்திரம், நம்முடைய எல்லை பாதுகாக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லை பாதுகாக்கப்படணும். நம்முடைய எல்லைன்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிற இடம், நம்ம பிரயாணம் பண்ணுற இடம், நாம் பணி செய்கிற தொழில், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இந்த உலகத்தில், சோத்திரம், நம்ம போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் கிருபை விலகுனா என்ன நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய கிருபை மட்டும் ஒரு செகண்ட் நம்மளை விட்டு விலகிச்சுன்னா, ஒரு மனிதனை விட்டு விலகிச்சுன்னா, ஒரு தேசத்தை விட்டு விலகிச்சுன்னா, ஒரு கிராமத்தை விட்டோ பட்டணத்தை விட்டோ தேவ கிருபை இல்லைன்னு சொன்னால் அது என்ன நடக்கும் தெரியுமா? அது பயங்கரமானதாக இருக்கும். அதானே நடந்திருக்குது, பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். மறாவது நாள் ஆனவன் நாங்கள் ஈரான் இஸ்ரேல் போர் வெடித்து இஸ்ரேல் நாட்டை முழுசுமே அழிக்கணும் அப்படின்னு அணுகுண்டை தயார் பண்ணுறான் ஈரான். சொல்லியே செய்கிறான், உன் நாட்டை ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சுற்றி எதிரி நாடு சேர்ந்து, இந்த ஒரு நாடு அன்றைக்கி காலையிலலாம் எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஏசப்பா ஆண்டவரே, அத்தனை நாடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை அடித்தா என்ன ஆகும்ப்பா? சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரேல் நல்லா கவனிங்க. இஸ்ரேல் அநியாயத்துக்கு போகவே போகாது. நல்லா கவனிங்க. அநியாயமாக இப்போ அவங்க பண்ணுற நாடு கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அவனை சீண்டுனா விட மாட்டான். அதான் ஒன்று. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, இஸ்ரேல் தேசத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே நாள் எதிரி நாடும் அழியணும்னு நம்ம ஜெபம் பண்ண போகிறதில்ல, அவங்களும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களும் அங்கேயும் சமாதானம் உண்டாகணும். சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகட்டும். இப்போ கச்சா எண்ணெய் விலை அதிகமாகி, சோத்திரம், நம்ம நாடு ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை இப்போமே எவ்வளோ ஏற்றம் வந்துருச்சான். இந்த 2 நாள் யுத்தத்தில் எவ்வளோ ஏற்றம் வந்துருச்சு. இப்போ 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா வந்தால் என்ன ஆகும்? எல்லா விலைவாசியும் கூடிவிடும்.
பெட்ரோல் மட்டும் கூடிச்சுன்னா நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து காய்கறி பொருள்லேருந்து எல்லா வழியும் டோட்டலாக ஏறும் பொழுது எவ்வளோ மக்கள் பஞ்சத்தில் போயிடுவாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைய நம்ம ஜெபிக்க வேண்டாமா? அல்லையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சமாதானத்துக்காக நம்ம கர்த்தரிடத்தில் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யுத்தங்கள் வேண்டாம் இயேசுப்பா, சோத்திரம். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு எல்லைகளை அவர் சமாதானம். இவ்வளவு பிரச்சனையில், இவ்வளவு விபத்தில் அழிந்து எரிந்து எத்தனையோ நடக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்றார், ஓ எல்லையில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோப்பா. ஓ எல்லையில், உன் தொழிலில், உன் உழைப்பில், உன் வருமானத்தில், உன் பிள்ளைகளுடைய என்ன கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவரை நான் எதுக்காக நம்ம சபைக்கு வருகிறோம்? எதுக்காக வேதத்தை படிக்கிறோம்? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு சுகம் கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். நாம ரட்சிக்கப்படணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இயேசு எதற்கு உலகத்துக்கு வந்தார்? நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். சமாதானம் வேணும். சோத்திரம். சமாதானம் இல்லாத குடும்பம் என்ன ஆகும்? அங்கே பிசாசு தானே இருக்கும். இயேசுவின் சமாதானம் இல்லாத இடத்துல அங்கே சத்துரு தானே கிரியை செய்வான். ஆண்டவர் சொல்றார், அவர் உன் எல்லையை சமாதானம் உள்ளதாக்கி உசிதமான கோதுமையினாலே உன்னை எப்படி ஆக்குறாரு? திருப்தி ஆக்குறார். உன் வீட்டில் தரித்திரம் இருக்காது, உன் வீட்டில் பஞ்சம் இருக்காது. உன் எண்ணெய், உன் மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பட்ட நல்ல ஜெபம் அழு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் பஞ்சம் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், தரித்திரம் இல்லாமல் வாழணும். இயேசுவே உம்மால ஆகும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாம் உம்மாலே ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. என்ன அவரால் ஆகும்? உன் எல்லையிலே சமாதானத்தை கொடுக்க. உன்னை உசிதமான கோதுமைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பஞ்சமே இல்லைன்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். உலகமெல்லாம் பஞ்சம்தான், உலகமெல்லாம் யுத்தம் தான். அருமையானவர்களே, 3 வருஷம் இஸ்ரேல் தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்து எல்லாரும் வேதனையில் பஞ்சத்தில் துடித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரே ஒரு விதவை 2 விறகு பொறுக்கிறதுக்காக, ஒரே பையன் இருக்கிறான், 2 விறகு பொறுக்கிறதுக்கு போகிறான். அவங்க வீட்டில் என்ன இருக்குது? ஒரு கைப்பிடி மாவு தான். அல்லேலூயா சொல்லுவோம். கொஞ்சம் எண்ணெய் தான், ஒரு கைப்பிடி மாவில் ஒரு தோசை தான், ஒரு அப்பம் சொல்கிறதுக்கு தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முடிய போகுது, இன்றைக்கு மாத்திரம் ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு நாங்கள் சாகணும் அப்படி தீர்மானம் பண்ணிட்டாங்க. நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு. அந்த விறகை பொறுக்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே ஒரு காகத்தை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அனுப்புகிறார். வாழ்க்கையில் நொறுங்கி போய், ஆண்டவரே ஒன்றுமே இல்லையே, எல்லாம் வெறுமையாக இருக்கிறது, தேசமெல்லாம் பஞ்சமாக இருக்கிறது, வீட்டில் ஆகாரம் இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, தானியம் இல்லை, பணம் இல்லை, இல்லாதது இருக்கிறதாக உண்டு பண்ணுவார். ஆமென். வாழ்க்கையில் ஒன்றுமே வெறுமையாக இருக்க தெரியுதா? வறுமையாக தெரியுதா? கடனாக தெரியுதா? இயேசுவை நோக்கி பாரு கர்த்தருடைய பிள்ளையே. உங்கள் தொழிலை ஆசீர்வதிச்சார்னா சோத்திரம். நல்ல வழிகளை தேவன் உருவாக்கி கொடுத்தார்னா சோத்திரம். கீழே கிடக்கிறவங்க கீழே மாத்திரவளை நீ கட்டிலுக்கு வருவ. சோத்திரம். அருமையானவங்கள வீடு இல்லைன்னு சொல்கிற, வீட்டை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். சோத்திரம். இடம் இல்லை, வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லலாம். நிறைவானது வந்து குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தருடைய இயேசுவும் அவர்கிட்ட ஒரு சட்டு கண்ணீர் சிந்தி பாருங்களேன். கொஞ்சம் ஆழணும் ஆண்டவர்கிட்ட. அதை தான் நம்ம செய்ய மாட்டோம். சும்மா பார்மாலிட்டிக்கு பேர் கிறிஸ்தவம், சும்மா அப்படி தோத்துற. இருதயத்திலிருந்து உங்கள் உள்ளத்தை ஊற்றணும். அல்லேலூயா சொல்லுவோம்.
உள்ளத்திலிருந்து அந்த சாரிபாத் விதவை அவருடைய இருதயத்திலிருந்து தன்னை படைத்த தேவனை தன் இருதயத்தில் ஆழத்திலிருந்து கூப்பிடுறார். ஆண்டவரே, ஒரு படி மாவு தான்ப்பா இருக்கு, கொஞ்சம் என்னதான்ப்பா இருக்கு, வழியிலேயே இதோட வாழ்க்கை முடிஞ்சது என்று எண்ணி போகிற வேளையிலே தேவன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தீர்க்கதரிசி எலியாவை அனுப்பி, நீ முதலாவது சுடுற அப்பத்தை சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வா, ஊழியத்துக்கு நீ கொடு, இயேசுவுக்கு கொடு, சர்ச்சுக்கு கொடு, ஜெபத்துக்கு கொடு, ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பாருங்கள், அவர் சுட்டு இருக்கிற அப்பத்தை எலிசா தீர்க்கதரிசி கொடுக்குறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சோத்ரா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நீ கனம் பண்ணல, நீ சர்ச்சை நேசிச்சல்ல, சபையை நேசிச்சல்ல, ஆண்டவருடைய காரியத்துக்கு ஈடுபட்டல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அதிலிருந்து வர்ற மேன்மை நிறைய பேருக்கு புரியுறதில்லை. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு செய்ய செய்ய உன்னை குறைய மாட்டா. ஆமாம், அங்கே என்ன குறைஞ்சதா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை படித்து பாரு, 17ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒன்று கூட குறையலையா. எல்லாம் அந்த 3 வருஷம் பஞ்சத்தில் அங்கே எடுக்க எடுக்க மாவு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன குறையல? மாவு குறையல. அந்த அம்மா சொல்றாங்க, நான் 2 விறகு பொறுக்கி சாக போறேன். எலியா சொல்றாரு, நீ சாக மாட்டாய், நீ பிழைத்திருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா சொல்றார் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில், நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும், நான் பிழைச்சிருக்கிறேன்ல, உங்களை பிழைக்க வைப்பான்றார. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் யோசித்து பாருங்க. உலகம் முழுவதும் யுத்தம் வரலாம், உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரலாம், உலகம் முழுவதும் பஞ்சம் வரலாம். ஆண்டவர் இயேசு கொடுத்த நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஆமே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்படி அவருடைய அந்த சாரிபாத் வீட்டினுடைய அந்த விதவையினுடைய எல்லையை ஆண்டவர் சமாதானமாக்கி, சோத்திரம், உசிதமான கோதுமையினாலே அந்த அம்மாவை திருப்தியாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. மீதம் எடுக்க வைப்பாரா, பிறருக்கு என்ன செய்வாரு? கொடுக்க வைப்பார். பாருங்க, அந்த அம்மாவுடைய எல்லையிலே சமாதானம் இல்லை, இருள். ஆண்டவர் அவருடைய எல்லையை சமாதானம் உள்ளதாக்கி அந்த அம்மாவுடைய பஞ்சத்தை தீர்த்து உசிதமான கோதுமையினாலே எண்ணெயினாலே அந்த வீட்டை நிறைத்தார் அல்லவா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு யோபு புத்தகத்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். யோபு 36ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 36. சோத்திரம். போதுமா இருங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நல்லா நீங்கள் எல்லாருக்கும் உன்னிப்பாக பார்க்கணும். யோபு 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், முதல் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அல்லேலூயா சொல்லுவோம், தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆமை, இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பாருங்க. அடங்கி சேவித்தால், ஏசப்பாவுக்கு அடங்கி சேவித்தால் உன் நாட்கள் நன்மையானதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். உன் வருஷங்கள் செல்வ வாழ்வா இருக்கும். ஐயா, நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு நன்மையானதா இருக்கணும். சோத்திரம். இந்த வருஷம் நமக்கு செல்வ வாழ்வா இருக்கணும். அதான் நம்ம விரும்புவோம் இல்லையா? நம்முடைய நாட்கள், ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும், ஏசப்பா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வாழ்க்கையில் என் தேவையெல்லாம் சந்திக்கப்படணும், எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், இல்லை நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஆண்டவரே நல்ல வீடு கட்டணும், எங்களுக்கு சில வசதி வாய்ப்புலாம் உலகத்துக்கு. அதனால் நமக்கு பரலோகம் தான் முக்கியம், அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் பூமியில் ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படிலாம் சொல்லப்படலை பைபிளில். புரியுது உங்களுக்கு? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்லுது, நீ அடங்கி அவரை சேவித்த ஒன்றை மட்டும் பைபிள் போதிக்குது. ஆண்டவர் சொல்ற அடங்கிறது, அடங்காதது. ஸ்தோத்திரம். அடங்காதுன்னா என்னது? கீழ்ப்படியாது. அடங்கா புடாரிமாங்கல்ல, கீழ்ப்படியாதது.
அடங்காதது, யாருக்கும் அடங்காது. சோத்திரம். மனைவிக்கு அடங்காது, புருஷனுக்கு அடங்காது, பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகளாக நிறையா இருக்கிறாங்க. சோத்திரம். அடங்கணும். அப்பா அம்மாவுக்கு அடங்கி நடக்கணும். புருஷனுக்கு அடங்கியிருங்கள், மனைவிக்கு அடங்கி இருக்கணும். சோத்திரம். அல்லையில சொல்லுவோம். வேலை செய்கிற இடத்துல நம்முடைய கம்பெனி முதலாளிக்கு நம்ம அடங்கி இருக்கணும். சோத்திரம். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான். அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்தை எப்படி பண்ணுறது? கீழ்ப்படியணும் இல்லை. அலையில சொல்லுவோம். அருமையான நாட்டில் ஒரு சட்ட திட்டங்கள் வச்சுருக்கிறான்னா அதுக்கு அடங்கி இருக்கணும். ஒரு பைக்கில் பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா சோத்திரம், சோப்பு லைட்டு போட்டாச்சுன்னா நிற்கணும். பச்சை லைட்டு எப்போ போடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் போகணும். சில அடங்காதவங்க என்ன செய்வாங்க? சிவப்பு லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பைக்கு கொண்டு விடுவோம். சில பார்த்துருக்கீங்களா? சிவப்பு லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பைக்கில் போவான். விபத்துக்கு காரணம் அதுதானே. அப்போ என்னென்னா அடங்கலை, கவர்மெண்டுடைய சட்டத்திட்டத்துக்கு அடங்கலை. அருமையானவர்களே, நாமெல்லாம் அது அப்படி கொஞ்சம் கவனிக்கணும். நம்மளாம் பிரயாணம் போகிறோம் வெளியிலலாம், சிவப்பு லைட்டு எரியும் போது எதுக்கு சிவப்பு லைட்டு போடுறாங்க? நிப்பாட்டு. பச்சை லைட்டு எதுக்கு போடுறாங்க? புறப்பட்டு போ. அழியில சொல்லுவோம். ஏன் சிவப்பு லைட்டு போடுவோம்? குறுக்க ஏன் போகிற? அடுத்த ஒருத்தன் குறுக்க வந்தானே என்ன ஆகும்? விபத்து தானே. கர்த்தருடைய பாப்பா அடங்கி இருக்கணும். கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு, ரூலுக்கு, கவர்மெண்ட்டு சட்டத்திட்டம் எல்லாம் பைபிளில் உள்ளது. நீங்கள் நினைக்கலாம் இது அவங்க போட்டிருக்கிற திட்டம். அப்படி கிடையாது. நீங்கள் சோத்திரம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதிகாரத்துக்கு ஏற்றிருக்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏற்று நிற்கிறான். சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் பைபிளிலிருந்து வந்தது. கர்த்தருடைய பிள்ளை வேத புத்தகத்திலிருந்து வந்திருக்கிறது. அலையில சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் மனிதர்களாகிய நாம் அடங்கி இருக்க வேண்டும். தொழிலுக்கு நம் தொழிலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற தொழிலை கடமையாக உண்மையோடு செய்ய வேண்டும். சோத்திரம். வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கக்கூடாது, வேலை செய்யணும். அல்லையில சொல்லுவோம். சில பேர் ஓசி பேர் போடுவாங்க. ஓசியில் அப்படி வேண்டாம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சோத்திரம். நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை அங்கே என்ன இருக்கோ நம்ம போய் செய்யணும். சோத்திரம். நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஒரு சூப்பர்வைசருக்கு கீழ்ப்படியணும். அல்லையில சொல்லுவோம். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும். நீ எத்தனை பேர் அடங்காமல் இருக்கிறாங்க? சோத்திரம். புருஷனுக்கு அடங்காத மனைவிமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா நாட்டில்? கணவனுக்கு அடங்காதவங்க போய் இன்றைக்கி நியூஸ்லாம் நம்ம கேட்குறோம்ல, எத்தனை கொலைகள். இதெல்லாம் என்ன அடங்கலை? அருமையானவர்களே, அடங்கி நடந்தால் சோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் அதிகாரத்துக்கும் குடும்பத்துக்கும் கட்டுப்பாடு, சபைக்கு கட்டுப்பாடு, குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். ஒவ்வொருவரும் சபைக்கு அடங்கி இருப்பது, கணவனுக்கு அடங்கி இருப்பது, தேசத்தினுடைய சட்டத்துக்கு அடங்கி இருப்பது. அல்லையில சொல்லுவோம். நம்ம ஒவ்வொருவரும் இதில் அடங்கி நடந்தால் ஆசீர்வாதம் இருக்குது. சோத்திரம். அதுமாரி சபைக்கு அடங்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு தப்பாக நடத்த போகிறது கிடையாது. சொன்ன கீழ்ப்படியணும். அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்கிறோம். எப்பா நீ எல்லாம் பண்ணு. அந்த என்ன சினிமா நடிகரை போய் போடாதடா அப்படி சொன்னால் கேட்கணும். அது அடங்கி இருப்பது. அலையில சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற, நீ ஆண்டவருடைய வசனத்தை போடு, வார்த்தையை போடு, இயேசுவை வெளிப்படுத்து. நான் சினிமா நடிகரெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். நான் தப்பாக தான் சொல்லுவேன். சினிமா நடிகர்கள், சினிமா பார்க்குற சினிமா கரிகளெல்லாம் அவர்களெல்லாம் வேசிகள் தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ஒரு பெண் 4 பேரை கல்யாணம் பண்ணுறாங்க. பைபிள் அப்படியே சொல்லுது. அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அசுத்தத்தை கொண்டு போய் போடுற அசுத்தமான பாட்டுகள். ஃபங்க்ஷன் வச்சா அங்கே பாட்டு பாருங்கள், அசுத்தமான பாட்டு, வேசியின் பாடல்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அசுத்த பாடல்கள் கேவலமாக இல்லை? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையை அடங்கி இருக்கணும். நம்முடைய ஊழியக்காரர் என்ன சொல்கிறார்? சபை என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்கிறார்? அழியில சொல்லுவோம். ஊழியக்காரங்க கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிரதிநிதிகள். அவங்க சொந்த கதையை சொன்னால் யாரும் நம்ப வேண்டாம். வசனத்தை சொல்லும் பொழுது அழியில சொல்லுவோம். இங்கே அவங்க நம்ம வீட்டு கதையாக பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். இயேசுதான் நிலையில சொல்லுவா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனங்கள் இப்படி போதிக்க கடவுள். அந்த வசனத்துக்கு அடங்கணும், கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும். இன்னும் இதை பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா அது சொல்ல, அது கேட்டு பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அலையிலே சொல்லுவோம். ஏன்னா வீட்டில் எவ்வளோ நேரமும் பிள்ளைகளுக்கு செல்ல நோண்டி சினிமா அது இதுன்னு பார்த்து கெடுக்காதீங்க, அதை விட்டுருங்க. அப்படி விட்டு பாருங்களேன். ஒரு தேவனுடைய வார்த்தை தானே வருகிறது. அலையிலே சொல்லுவோம். கீழ்ப்படுவோமே, அடங்கி நடப்போமே. ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு சொல்றார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னையே ஏற்றுக்கொள்ளலன்றார் ஆண்டவர்.
ஒரு ஊழியக்காரனை யாரும் ஏற்றுக்கொள்ளணும், கடவுளே ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். ஏசப்பா அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அல்லையில சொல்லுவோம். அருமையானவர்களே, தரத்தை பார்க்கணும் எப்படி அவங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அடங்கி வாழணும். அடங்கி சேவித்தால் ஆண்டவருக்கு அடங்கி இருக்கணும். இப்போ அடங்கி சேவித்தால் இப்போ என்ன சொல்றாரு? உன் நாட்கள் நன்மையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை நன்மையாக இருக்கணும். எத்தனை பேர் நம்ம விரும்புவோம்? செல்வ வாழ்வாக இருக்குன்றார். 2 குறிப்பு வருது அந்த வசனத்தில். நீ அடங்கி சேவித்தால் உன் நாட்கள் நன்மையானதாகவும் செல்வ வாழ்வு. செல்வ வாழ்வு என்னதியா? ஆசையாக இருக்குல்ல ஏசுப்பா, எங்கள் வாழ்க்கை செல்வ வாழ்வு, வெறுமையாக இருக்கிறோம். எங்கள் செல்வ வாழ்வு, எங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கணும், பருப்பு எண்ணெய் இருக்கணும், எங்கள் வீட்டில் பணம் இருக்கணும், சுகம் இருக்கணும். எவ்வளோ தான் பணம் இருக்கணும் வைங்களேன், நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, கொடுமையான ஒரு வியாதி, படுக்கலை, பல வருஷமாக வியாதி, பல மாதமாக நம்ம சின்ன சின்ன வியாதியெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு வாந்தி வயிற்று சின்ன இதெல்லாம் பெரிய வியாதி ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய கொடுமையான வியாதியெல்லாம் இருக்குது தெரியுமா? அது இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அதான் கொஞ்சத்தில் ஒன்றும் ஒடுக்க இருந்தால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சந்தோஷமான கொடுமையான வியாதி இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்வது செல்வ வாழ்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம். சோத்திரம். இப்போ அந்த விபத்தில் போனவங்கெல்லாம் அவங்களாம் அது செல்வ வாழ்வா? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்போமா? சிந்தையில் 240 பேர் தீயில கருகி போனாங்களே, நொறுங்கி போனாங்களே, அவங்க நாட்கள்லாம் அது நன்மையானதா? அவர்கள் செல்வ வாழ்வா? அது ஏசுப்பா நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நம்மளை காப்பாற்றின தெய்வத்துக்கு அல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஏந்தாரே அவர் கிருபை. திட நம்பிக்கை தைரியம் ஏந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. எத்தனை இடத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். நம்மளை தீயில கருகாமல் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். நொறுங்கி போகாம நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. அழிந்து போக நம்மளை காப்பாற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். வாழ்வு நாட்கள் செல்வ வாழ்வாகும், நன்மையானதாகவும் உன் வாழ்க்கை செல்வ வாழ்வா. இந்த வசனத்தை நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளை. எந்த காலத்திலையும் மறக்காமல் ஆண்டவரே நான் உமக்கு அடங்கி சேவிக்கணும். இதுக்கு என்ன போட்டு இதுக்கு பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் படிப்போம். 1 பேதுரு. கீழ்ப்படியுங்கள். நல்லா கவனி. 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருங்க பாருங்க. இந்த இடத்துல மேலே உள்ள வசனத்தை சொல்கிறாரு. இளைஞரே மூப்படை கீழ்ப்படிங்கள், மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கிருபையுள்ளுக்கு என்ன அளிக்கிறாரு? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்ல சொல்லுவோம். பெருமையுள்ளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளுக்கும் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி கீழே சொல்கிறாரு. அந்தபடியே சோத்திரம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அல்ல சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கைதட்டி கர்த்தருக்கு ஜோரா ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஏசப்பா கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஒரு மர வேலை செய்கிறான், ஒரு கதவு வேலை. அந்த கதவை அவன் சைஸை செதுக்கணும். அவன் அந்த சர்ச்சுக்கு கதவு செதுக்கும் போது கூட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எப்பா எனக்கு மாற்றி கத்தி பண்ணிடாதப்பா, எங்கள் கதவை சிக்கலாக இப்போது. அவன் கதவை செதுக்கிட்டே இருப்பான். சொல்லும் போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருக்குது உளி. அந்த உளி சுத்தியில் வச்சு அப்படி செதுக்கணும். அந்த உளி கைக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னா சரியாக வருமா? அந்த கதவை சரியாக செதுக்க முடிக்கணும்னா அந்த உளி கைக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் அந்த உலகத்தில் செதுக்க வேண்டியதெல்லாம் செதுக்கி சரியான விதத்தில் நம்ம செதுக்கப்படணும். அப்போ நம்ம செதுக்கணும்னா அந்த ஏசப்பா கைக்குள்ள அந்த ஊழியாகிய நாம், அவர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு, அவருக்குள்ளேயே இருக்கணும். அல்லேலூயா சத்தமத்தில் அல்லேலூயா. அவர் கைக்குள்ளே இருக்கணும், வேற ஒரு கைக்குள்ளே போயிடக்கூடாது. பிசாசு கையில் சாத்தான் நிறைய தப்பான ஆலோசனை கொடுப்பான். அதான் அவங்க கை. இங்கெல்லாம் எதுக்குடா போகிற? சர்ச்சுக்கு எதுவும் போட, சும்மா ஏன் வீணா ஆராதனை கெடுத்துட்டு இங்கே வாயன் சாத்தான் சொல்லுவான். சபைக்கு போகாமல் சர்ச்சுக்கு வராமல் ஆராதனையை விட்டுட்டு சரியில்லை. தேவனை நீ கனவீனப்படுத்துகிற. யாரும் வருத்தப்படாதீங்க தேவ பிள்ளை. நீ இது தெய்வம் இல்லையா? உன்னை படைத்தவர் அல்லவா? உன்னை உருவாக்கிற தெய்வத்துக்கு நீ ஆராதனை செய்யாமல் சாதாரண உலகத்தினுடைய காரியத்துக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்டவர் கைக்குள்ளே அடங்கி இருப்பதா? கர்த்தரை துக்கப்படுவார்ல. ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா நம்ம இயேசுப்பாவை? நான் அடிக்கொருக்கா ஜெபம், இயேசுப்பா உங்களை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்ல அல்லேலூயா. இயேசுப்பா என் வாழ்க்கையில் நான் நல்லதுன்னு என் இயேசுவை தவிர எதையும் நான் பார்த்தது கிடையாது. கர்த்தருடைய இந்த உலகத்தில் மனைவியோ பிள்ளைகளோ சொத்தோ சோகமோ நான் நல்லதுன்னு கண்டது என்னுடைய 63வது வயசு. 64 பிறக்க 64 வந்துருச்சு. இந்த 64 வயசுக்கு பிறகு நான் நல்லதுன்னு பார்த்தது என் இயேசுவை தவிர யாருமே இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ அந்த நல்ல தெய்வத்துக்குள்ள அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு அவருடைய ஆலயம் அவருடைய காரியத்தை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தில் போனோன்னா அப்போ வேற ஒரு கைக்குள்ள போகிறோன்னு அர்த்தம். புரியுதாங்களே? அவர் கைக்குள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது அவருடைய வார்த்தைக்குள் இருப்பது. அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஏற்ற காலத்தில் கடவுள் உன்னை உயர்த்த போறாரு. சோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஐயா 1 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருத்தருடைய உயர்வுக்கு சோத்திரம் 53 வருஷம் வரை 53 ஆண்டு காலமாக வீடே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். எத்தனை வருஷம்? 53 வருஷம் வாடகை வீடு தான். அப்போ கர்த்தர் ஒரு காலம் வரும்போது ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா சொல்லுவோம். அதை புரியணும். ஒவ்வொருத்தருக்கு 5 வருஷத்தில் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு 10 வருஷத்தில் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு 20 வயசில் கொடுப்பாரு. நமக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டு. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. பாடுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, அதிகாரம் கையில, அதிகாரம் கையில, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கைதட்டி பாடுவோம். தேசத்தை சுதந்தரிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா.
அவர் நல்லவர் ஐயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் தாழ்வில் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஏசப்பா நாளைக்கு உங்களை எவ்வளோ உயரத்தில் கொண்டு போகிற தெரியுமா? அருமையாக யோசேப்பு எவ்வளவு தாழ்வில் கிடந்தார் பார்த்தீங்களா? கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அவரை கிணத்துக்குள்ளே சகோதரலாம் சேர்ந்து உள்ள தூக்கி போட்டாங்க. கிணத்துக்குள்ளேருந்து ஓட அழுகிறார். ஏசப்பா நான் உண்மையாக பின்பற்றுறேனே, எனக்கு ஏன் அந்த சோதனை? உண்மையாக தானே பின்பற்றுறேன், உண்மையாக தானடா பின்பற்றினேன், அதான்டா அது சோதனை அப்படின்ற மாதிரி. உண்மையாக பின்பற்ற சோதனை வருதுன்னா அதில் ஆசீர்வாதம் இருக்குது. அலையில சொல்லுவோம். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, துன்பப்படுறீங்கன்னா, துயரப்படுகள் பாக்கியவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அலையில சொல்லுவோம். அவ்வளவு துன்பம், அவ்வளவு துயரத்தில் கர்த்தர் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மேலே ஒரு பிடிப்பு, ஒரு உண்மை இருக்கணும். சோதரன் அதில் மட்டும் அவருக்கு பிரியமில்லாமல் எதாவது அக்கௌண்ட் பண்ணுற எனக்கு அப்படி பண்ணுறவங்களை கண்டாலே நமக்குலாம் பிடிக்காது. சோதரன் அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு துரோகம் செய்யாதே. ஆமென். தாவீது சொல்கிறார், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்ததில்லை. அதுதான் என் மனுஷன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் என் தேவனுக்கு நான் துரோகம் செய்ததில்லை. கடவுளுக்கு மாத்திரம் நம்ம துரோகம் செய்யவே கூடாது. ஏசப்பாவுக்கு ஒரு நாள், ஏசப்பா ஏதாவது உமக்கு ஒரு நம்ம துக்கப்படுத்துகிறோமோ, என் பேச்சில், வார்த்தையில், நடக்கையில், சிந்தையில், நினைவில், பார்வையில், செயலில், பணத்தில், பொருளில், பணம் வாங்குறதில், கொடுக்கறதில்ல ஏதாவது அக்குறமாக இருக்குதோ யோசித்து பார்த்து அலையில சொல்லுவோம். உண்மையாக இருக்கணும் ஏசப்பா. ஆமாம். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் பாருங்கள். அவருக்கு பாவம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்டது தான் உண்மையான கடவுள். ஆமாம். எதை வேணாலும் செஞ்சு கட்டுறதெல்லாம் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆமென். நான் பரிசுத்தர் இருக்கிற விட நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அல்லையில சொல்லுவோம். அப்படி செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் உண்மை பரிசுத்தம் கர்த்தர் பாருங்கள் அப்படியே உயர்த்தி எங்கே கொண்டு போயிட்டார்? 17ஆவது வயசில் ஆடு மேய்த்து இருந்த யோசேப்பை தூக்கி குளிக்கிறதுக்கு போட்டாங்க. 30ஆவது வயசில் ராஜபோகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யோசேப்பு ராஜாவாகும்போது வயசு 30. அப்போ அவர் வயசெல்லாம் வேதத்தில் பைபிளில் நிறையா போட்டிருப்பாங்க. 17ஆவது வயசு சொல்லப்பட்டிருக்கு, 30ஆவது வயசு சொல்லப்பட்டிருக்கு, 2 வருஷம் சிறைச்சாலையில் சொல்லப்பட்டிருக்கு, 110 வயசில் மரணம் அவருக்கு. பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினா உண்மையாக வாழ்ந்தா அவர்களை கர்த்தர் சோத்திரம் அவர்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி, யோசேப்பு எல்லையை சமாதானம் உள்ளவளாக்கி உசிதமான கோதுமையினாலே யோசேப்பை நிறைத்து பாருங்க, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. தேசத்தின் 7 வருஷத்துடைய பஞ்சத்தில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. எகிப்து தேசத்தில், யோசேப்பு வாழ்ந்த தேசத்தில் தானியங்களால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே பணம் இருக்குது, பொருள் இருக்குது. நீ அடங்கி அவரை சேவித்தால் உன் நாட்கள் நன்மையானாகவும் உன் வாழ்வு எப்படி இருக்கும்? செல்வ வாழ்வா இருக்கையா. யோசேப்பு வாழ்க்கை செல்வ வாழ்வு. சிறையில் கிடந்த மனிதன், கிணத்துக்குள்ள கிடக்கிற மனிதன், சகோதரரால் விற்கப்பட்ட மனிதன், துரத்தப்பட்ட மனிதன், இப்பொழுது நாட்கள் நன்மையானதாகவும், நல்ல மனைவி, நல்ல ஆஸ்நாத்து, நல்ல மனைவி, நல்ல 2 பையங்க, மனாசே, இப்ராஹிம். இப்போ நல்ல ஒரு செல்வ வாழ்வு, அரமண வாழ்வு. மற்றவர்களுக்கு தானியத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு ஐயா. பாருங்க, அவருக்கு மாத்திரம் இல்லை ஆசீர்வாதம், அவர் குடும்பத்துக்கும் தேசத்துக்கே ஆசீர்வாதமா. உன் வாழ்வு செல்வம் அடங்கி மட்டும் சேவித்தா ஏசப்பா அவருடைய பழத்தை கை கொள்ளிங்க அடங்கி இருந்தீங்கன்னா, ஆமே, உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் பார்ப்பீங்க. சரியாக வாழணும். அல்லையில சொல்லுவோம். அவர் கைக்குள்ளே அடங்கி இருந்தால் தான் அந்த ஒரு ஊழி கதவு நல்ல செதுக்கி எடுக்கணும்னா அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அந்த ஊழியை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? அதை செதுக்கி உருவாக்கணும். அதாவது ஒரு தெய்வ மனுஷன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை செதுக்கும், ஆனால் இன்னொருடைய மனிதனுடைய ஊழி என் மேலே படக்கூடாது அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஒரு உண்மையாக தான் தெரியுது. அவர் நம்மளை செதுக்கணும், இன்னொரு ஊழி நம்ம மேலே வரக்கூடாது. அவர் ஊழியப்பட்டு நம்மளை சைஸ் அவர் கைக்குள்ளே இருந்தால் நம்மளை அப்படியே செதுக்கி கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? நல்ல கதவா, அழகானதா, பயன்படக்கூடியதா, அல்லையில சொல்லுவோம்.
ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகாமல் அவர் கைக்குள்ள அந்த செதுக்கி பயன்படுத்தி ஒன்று ஒன்றா செதுக்குவார். எங்கே மேடு பள்ளம் தட்டி 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 எந்தெந்த பாவம் இருக்குது, எந்தெந்த கிரியை இருக்குது, எந்தெந்த அசுத்தம் இருக்குது, எந்தெந்த தீய பழக்க வழக்கம் இருக்குது, என்னென்ன அப்படியே தட்டுவார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சரியாக பைபிளை தேடி கர்த்தரை தேடுற பிள்ளைகள் துணிந்து பாவம் செய்தால் என்ன செய்தால்? துணிந்து பாவம் செய்தால் அவர்களை ஆண்டவர் சும்மா விடுகிறது கிடையாது. ரட்சிக்கப்படாதவன அப்படி விட்டுருவார். ஒருவேளை அவங்கள ரட்சிக்கணும் அப்படி திட்ட வச்சுருந்தாருன்னா பூமியிலே அவங்கள செதுக்குவார். அழியிலே சொல்லுவோம், சின்ன ஒரு வியாதியை கொடுப்பாரு, கடன் பிரச்சனை வரும், சில போராட்டம், சில தீராத ஏதாவது பிரச்சனை. பெருமையுள்ளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம பெருமையை அடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு பிரச்சனையை உள்ள அனுமதிப்பார். அருமையானவர்களே, நாம் செஞ்ச பாவத்துக்கு தக்க தண்டனையை பூமியில் கொடுத்துருவார். அப்போ என்ன செய்யணும்? பாவம் செய்யக்கூடாது. அழியில சொல்லுவோம், எந்த பாவம் செஞ்சாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அப்படி அது பிரசங்கம் கிடையாது. சோத்துரும். அருமையானவர்களே, தாவீது பெரிய பாவம் செஞ்சார், சும்மா விடலை. எனக்கு ஒரு நம்ம பாவம் செஞ்சபடினாலே உன் வீட்டுக்குள்ளே பட்டயத்தை அனுப்புவேன்ட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது சாதாரணமான அல்ல, தாவீது பயங்கரமான பரிசுத்தவான். ஆனால் அவருக்கு எத்தனையோ பிரச்சனை தேவன் அனுமதித்தார். காரணம் என்ன? துணிந்து குடிக்கிற, துணிந்து பாவம் செய்கிற, துணிந்து கெட்ட பழக்கத்துக்கு போகிற. அப்படின்னா எப்படி சமாதானம் வரும்? எப்படி உன் எல்லையை சமாதானம் உள்ளதாக மாற்றுவார் ஆண்டவர்? எப்பொழுது பார்த்தாலும் பாவத்தை பச்சை தண்ணீர் போல குடிப்பது, துணிந்து குடிப்பது, துணிந்து தீய வார்த்தைகளை பேசுவது, நிற்க வேண்டாத இடத்துல நிற்பது, எப்படி சமாதானம் வரும் எல்லையிலே? கர்த்தருடைய பிள்ளை, எப்படி சமாதானம் வரும்? அவர் உன் எல்லையை சமாதானம் சொல்லி இருக்கிறாரே. அடங்கி சேவிக்கணும் இல்லை, அல்லையில சொல்லுவோம், அடங்கணும் இல்லை, கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. ஏன்? அதில் என்ன வந்துருங்க? ஆண்டவர் அதுவா இயேசுவை விட பெருசு என்ன இருக்கு? இதை தொட வேண்டாம் அப்படின்னா தொடக்கூடாது. சோதரம் இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது. உலக மக்களை பார்க்கக்கூடாது. அவங்களாம் என்ன கை விட்டுருவாங்களோ என்ன? மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. ஐயா, நம்மளை படைத்தவரை அவரை விட பெருசாக உலகம். அருமையானவர்களே, நீதியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களை தேவன் உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் நம்முடைய எல்லையில சமாதானம் வேண்டுமானால் விட வேண்டியதை விடணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவருக்கு தேவை நீதியா வாழ்வது, அவருக்கு தேவை பரிசுத்தமா வாழ்வது, அவருக்கு தேவை நம்மளை மோட்சத்தில் கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். பூமியில மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு அப்படியே நரகத்துக்கு போறதா கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்திலும் படுறல்ல, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. சொல்லுவோம், இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. ஏழையோ ஐயா நீர்தானே, ஏழையோ ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, யாருண்டு. அல்லேலூயா. இம்மையிலும் நீரே. இந்த உலகத்திலும் இயேசுதான், மறு உலகத்திலையும். இந்த உலகத்தில் நம்மளை பாதுகாக்க, நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வேணும். மறு உலகத்தில் அங்கே போய் வாழ்றதுக்கு அவர் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற எதை மனிதனை பிரியப்படுத்துகிற அவர்கள் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய எல்லையில சமாதானம் வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை நன்மையானதாக இருக்க வேண்டுமானால், செல்வ வாழ்வாக இருக்க வேண்டுமானால், ஏசப்பா கைக்குள்ளே எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஆவேன்னு சொல்லுவோம். ஏசப்பாட்ட அப்படி ஒரு ஜோம் பண்ணணும். ஏசப்பா, நான் உங்கள் கைக்குள்ளே நான் அடங்கியிருக்கேன் ஏசப்பா அப்படி சொல்லி ஜோம் பண்ணணும். அப்படி ஜோம் பண்ணால் ஏசப்பா என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்க்க போகிறோம். ஏசாயா ஸ்தோத்திரம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனம். 49:16 ஏசாயா வாசிக்க பார்க்கலாம். இதோ நல்லா இருக்கிறீங்க.
இயேசுப்பா கைக்குள்ள அடங்கி இருந்தா அவர் சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கையில் இணைஞ்சிருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். பாருங்கப்பா, நம்மளை படைச்ச கடவுள் நல்லா பாருங்க, நம்மளை அவர் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம படத்தை, நம்ம முகத்தை, நம்ம படம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கை அவர்கிட்ட இருக்கு, நம்முடைய வீடு அவர்கிட்ட இருக்கு, நம்ம என்ன தொழில் செய்கிறோம், எவ்வளோ வருமானம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமே. ஏன்னா அவர் உள்ளங்கையில் இருக்கிறப்பா, நம்மெல்லாம் அவர் அப்பாவுடைய அப்போ அது நம்ம அதாவது பாருங்க, கடவுளை அறியறதுக்கு நம்முடைய சிந்தையால் அறிய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் 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 ஏக பெரியவர், மகா வல்லமுள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்தை வார்த்தையால் உருவாக்கினவர். அவருடைய கைக்குள்ள நம்மளை, நம்ம வாழ்க்கையை, நம்முடைய பேச்சு வசனம், நம்ம எல்லாத்தையும் அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுட்டு, உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு வைங்களேன், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே பார்ப்பார். அவர் உள்ளங்கையை, நம்ம உள்ளங்கையை டெய்லி பார்க்காமலா இருக்கிறோம். இப்போ என்னால் யோசித்து வைப்பேன், நம்முடைய உள்ளங்கையை டெய்லி நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. நம்ம உள்ளங்கையில் டெய்லி அள்ளி சாப்பிட்றோம், எல்லா வேலையும் செய்கிறோம், நம்முடைய உள்ளங்கையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், உன்னை உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னா உன்னை எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்டான்றார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீ எதை குறித்து நீ பயப்படாத, நீ என் கைக்குள்ளே மட்டும் அடங்கி இருப்பான்றார் ஆண்டவர். என் கைக்குள்ளே நான் சொல்கிறதுக்கு மாத்திரம் கைக்குள்ளே அடங்கி இருப்பேன்னா அர்த்தம் என்னென்னா, அவர் சொல்கிற வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான். ஸ்தோத்திரம். எத்தனை வசனம், மத்தேயு 5, 6, 7, 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை காட்டில் எதையும் அதிகமாக நேசிக்காதன்றார். தெரியுமா உங்களுக்கு? மனைவி, பிள்ளைகள், சொத்து, சோகம் அதெல்லாம் நேசித்து எனக்கு பாத்திரம் இல்லைன்றாரு. அப்போ என்ன செய்யணும்? இயேசுவை விட பெருசு எது இல்லைன்னு நம்ம நினைக்கணும். ஆமே. அவர் தான் பெரியவர் யோசிக்கணும். அருமையானவர்களே, அவர் நம்மளை உள்ளங்களை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா, நம்ம எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுறோம், எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறோம், எந்த இடத்துல துன்பப்படுறோம், எந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை வருது பார்த்துக்கிட்டே இருந்து, என் பிள்ளைக்கு ஆபத்து இந்த இடத்துல இருக்குது, அப்படியே காப்பாற்றுவார். அலையிலே சொல்லுவான், இந்த இடத்துல இந்த தேவையில் இருக்குது, இந்த இடத்துல அவங்கள வாழ வைக்கணும், இந்த இடத்துல அவங்களை கொண்டு போய் இருக்க வைக்கணும். நாம் குடியிருப்பு அப்போஸ்தலர் 17 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பூமி மீனுங்கும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் குடியிருப்புக்கான எல்லைகளை அவர் குறித்திருக்கிறார். நம்ம எந்த எல்லையில வாழணும், எங்கே இருக்கணும், எதை செய்யணும் அவருக்கு தெரியும். அலையிலே சொல்லுவோம். இங்கே ஒரு சபை உருவாகணும், இங்கே சர்ச்சை நடக்கணும், இவ்வளோ பேர் வரணும், ஆராதிக்கணும், நமக்கு தெரியுமா? அவர் செய்கிற கிருபை. அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்கு அவருடைய கிருபை அந்த எல்லையில் இருக்கணும். நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தான் வாழணும், இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத அவர் குறிச்சிருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும். சோத்திரம். அவர் உள்ளங்களை வரைஞ்சி நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆடுகள் மாத்திரம்தான் உள்ளே வச்சிருப்பார். அடங்காதவங்களை என்ன செய்வார்? நல்லா யோசிப்பார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கைக்குள்ளே அடங்கி சேவிக்கிறவர்கள் அவருடைய கையிலே வரைவார். அவருக்கு ஆகாதவர்களை எப்படி வரைவார்? எப்படி அவருடைய எல்லையில சமாதானம் இருக்கும்? அவர் கையில் அடங்கி இருக்கலையே. சோத்திரம். வீட்டில் இருந்துட்டு சர்ச்சைக்கு வரல, சபைக்கு வர்றதை நிறைய பேர் நிர்வசாரமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அடங்கலை. ஓய்வு பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அடங்கணும் இல்லை. அலையில சொல்லுவோம். சத்தமாக சொல்ல அல்லேலூயா. ஏசப்பா ஏசப்பா நாள், இந்த நாள் எவ்வளோ சம்பாத்தியம் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அடங்கி சேவித்தா உன் நாட்கள் நன்மை, உன் வாழ்வு செல்வ வாழ்வு. ஆமென் சொல்லுவோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அதை நினைச்சு செயல்பட்டா உன் வாழ்க்கை செல்வ வாழ்வு. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா யோசிப்போம். எத்தனை பேர் மைண்டில் ஏற்றுறீங்க சிந்தையில்? ஏசப்பா நான் உங்களுக்கு நான் அடங்கியிருக்கேன் ஏசப்பா, ஏசப்பா அப்படி சொல்லுவீங்களா? அலையிலே சொல்லுவான், உமக்கு நான் அடங்கியிருப்பேன், உங்களோட கைக்குள்ளே என்னை வச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னால், ஏசப்பா என்ன செய்வார்னா, நம்முடைய பெயர், நம்முடைய விலாசம், நம்முடைய அட்ரஸு, என்ன வேலை செய்கிறோம், எவ்வளோ பணம் இருக்குது வீட்டில், என்னென்ன வச்சுருக்கிறோம், எவ்வளோ கடன் இருக்குது எல்லாம் எழுதி வைக்கிறார். வச்சுட்டு பார்த்துட்டு, இவ்வளோ கடன் இருக்கா, உன் வேலையை ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். அலையிலே சொல்லுவான், உன் கடலெல்லாம் மாத்துற, உன் பிரச்சனையெல்லாம் மாத்துற. அலையில சொல்லுவோம். அவர் உள்ளங்களை வரைஞ்சிட்டார்னா, நீ அவருக்கு அடங்கி சேவித்தாயானால் சோத்ரா, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் கொடுக்கணும், அவருக்கு காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் தரித்திர கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பாருங்க. அந்த வசனத்தில் எப்படி தான் மறக்கிறீங்களோ எனக்கு தெரியல.
கர்த்தரை தேடினா ஏசப்பா குறை இருக்குன்னு சொல்கிறல்ல, இவ்வளோ குறை இருக்குல்ல ஏசப்பா, இதெல்லாம் தேவை இருக்குல்ல ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ராஜா அப்படின்னு சொன்னால் ஏன் அவர் செய்ய மாட்டார் நினைக்கிறீங்களா? அல்லையில சொல்லுவோம், அவரால் முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் இந்த இடத்த வாங்கும்போது 9.5 லட்ச ரூபா வேணும். நான் சொன்னேன், ஏசப்பா எங்கிட்ட பணம் எதுவும் இல்லை, பிள்ளைகள் தான், அவங்க 2 பிள்ளைகளும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. நான் சொன்னேன், ஏசப்பா ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது ஏசப்பா. அலையிலே சொல்லுவோமா? ஏசப்பா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா ₹1 கூட நான் அந்த இடத்துக்கு கடன் வாங்கவே கூடாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ₹1 கடன் இல்லாமல் அந்த இடத்த 9 லட்சம் முடிச்சு கொடுத்த கரங்களை சட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஏசப்பா பார்த்தாரு, உள்ளங்கையில் வரைஞ்சிட்டாரு. அவர் கேட்க ஏசப்பா சொல்கிறாரு, என் பிள்ளை எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு தானே கேட்குறான். அழியில சொல்லுவோம். இப்போ நாங்கள் அந்த இடம் வாங்கியிருக்கிறது நாங்கள் அதை சொத்தாக கிடையாது, புரியுதா உங்களுக்கு? சொத்து கிடையாது. அழியில சொல்லுவோம். என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், இது சொத்து கிடையாதுடா, நீங்கள் லோன் போட்டு கொடுக்குறீங்க சந்தோஷம், சொத்துன்னு மட்டும் நினச்சிடாத, இது ஏசப்பாவுக்கு சொத்து. கை தட்டுவோம் ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. இப்போ கேட்டான்ல, அப்படியே செய்கிறார். எனக்கு செஞ்சுருக்கிறார்ல, உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஏசப்பா நான் இதுக்கு பாத்திரனாப்பா. தெய்வ பிள்ளையே, உங்களோட வாழ்க்கையை நன்மையானதா அடங்கி மட்டும் சேவிங்க. ஆண்டவருக்கு அடங்கி நான் அவரை சேவிக்கணும். ஏசப்பாவுக்கு நான் ஊழியம் செய்வேன். அலையில சொல்லுவோம், ஏசப்பாவுக்காக நான் வாழ்வேன், அவருக்காக நான் கொடுப்பேன், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஒன்றை மாத்திரம் செய்யும் பொழுது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும். கர்த்தருடைய உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறன்றார அவருக்கு அடங்கியிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் படித்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சூத்திரம். ஆதியாகமம் 16 போனால் ரொம்ப லேட் ஆகிடும். ஆதியாகமம் 19க்கு வந்துருங்க. ஆமாம், இப்போ ஆதியாகமம் 16 படிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் 8ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 16:8. ஆமென். இப்போ என்ன இந்த சம்பவத்தில் என்ன நடக்குன்னா, ஆபிரகாம் சாரா கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஆபிரகாமும் கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டார். அதை விட சாரால் தான் பொறுமையை இழந்துட்டாப்புல. எனக்கே பிள்ளை இல்லை, 90 வயசு ஆச்சு, எனக்கு பிள்ளை இல்லை, என் வேலைக்காரி ஒருத்தர் இருக்கிறா, அவன் மூலயமா எனக்கு பிள்ளை வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா. அப்போ கடைசியில் அந்த அம்மா கர்ப்பவதி ஆகிட்டாங்க. இப்போ சாராளமாக 90 வயசு ஆச்சு, செத்து போயிருக்குது, என்னது குழந்தையே இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. யார்? வேலைக்காரி அம்மா என்ன என்றாங்கன்னா, நான் எனக்கு உடனே கற்பம் தரித்து குழந்தையாக இருக்கிறேன், நீ ஒன்றும் இல்லை, அற்பமாக எண்ணினாள். வேதவசனம் சொல்லுது மேல உள்ள வசனத்தில். சோத்திரம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் சாரால் அற்பமாக என்றான். எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு, உனக்கு குழந்தை இல்லை. எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை. தயவுசெய்து அப்படி மட்டும் யாரையும் அற்பமாக எண்ணிடாதீங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு மட்டும் யாரையும் நினச்சிடாதீங்க, தப்பாக இடம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு இப்போ நல்ல நல்ல குழந்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. இன்றைக்கு வெறுமையாக தெரியலாம், இனி சில நாளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னாச்சு? வேலைக்காரி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா ஆண்டவர்கிட்ட, உண்மையான மனைவிக்கு குழந்தை இல்லை. இப்போ அந்த அம்மா வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுது, இந்த அநியாயத்தை நீ இப்படி செஞ்சிட்டே போய் நான் தன் கணவரை போட்டு திட்டுது. யார்? ஆபிரகாமே. இது காரணமே இந்த அம்மா தான்.
சரி உன் கையில் இருக்கிறா. அப்போ என்ன செய்யுது இந்த அம்மா, சாராள் கடினமாக அவங்களுக்கு வேலை வாங்குறாங்க. இந்த அம்மா வந்து ஓடி போகிறாங்க. யார்? ஆகார். அந்த எல்லையை விட்டு, இந்த எல்லையில் சமாதானம் இருக்குது, இந்த எல்லையை விட்டு வேறு எல்லைக்கு ஓடுது. அப்போ தான் கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, வாசிங்க அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 8ஆம் வசனம். அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவள் கையின் கீழே அடங்கியிரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருகப்படும். நல்ல கவனிங்க. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரும், எப்பொழுது ஒரு மனுஷன் நாட்கள் நன்மையானதாக இருக்கும், எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு செல்வ வாழ்வாக இருக்கும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? தேவதூதன் சொல்றாரு, ஆகார பார்த்து, உன் நாச்சியார் அன்றைக்கு ஓடி போய் அவள் கைக்குள்ள எப்படி இரு, அடங்கிரு. அல்லையில சொல்லுவான். நீ அடங்கி இருந்ததுனால அடுத்த வருஷத்தில் போட்டிருக்கு, உன்னை பெருக பண்ணுவேன். நீ அங்கே போய் அடங்கி இருந்தன்னா, உன் நாச்சியாராகிய சாரா இடத்துல போய் நீ அடங்கி இருந்தன்னா, அங்கே கீழ்ப்படிஞ்சு இருந்தன்னா, ஏன்னா நீ பண்ணது அக்கிரமம். நீ வந்து சாராள அற்பமா என்ற நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற. ஆனால் சாராள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு நீ கீழ்ப்படி. அழையில சொல்லுவோம், உன் எஜமாட்டி என்ன சொல்ற, எஜமாட்டிக்கு நீ கீழ்ப்படிந்தனா உனக்கு ஆசீர்வாதம் வரும். அழையில சொல்லுவோம், நம்முடைய எஜமானாகிய பரலோக எஜமானனாகிய இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததி எண்ண முடியாத இருக்கும், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், தொழிலில் பெருக்கம், குடும்பத்தில் பெருக்கம், சோத்திரம், வாழ்க்கையில் பெருக்கம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வேலைக்காரிகளுக்கு பிள்ளைகளாம் பிறகுது, இவருக்கு இல்லை. கடைசியில் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். அந்த அம்மாவுக்கும் இஸ்மவேல். அதுதான் இன்றைக்கு இஸ்லாம். அங்கே தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சண்டைலாம் எங்கே நடக்குறீங்க? ஆபிரகாம் குடும்பத்தில் தான். ஈரான், இஸ்ரேல் யார் நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த ஆபிரகாமுடைய ரவுண்டு தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். லோத்து அந்த குடும்பத்தில் தான் அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து உன் கையின் கீழே அடங்கி இருந்தபடினாலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இந்த ஆகார் பெற்றுக்கொண்டால் அருமையான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அண்ணால நினைச்சவர ஆண் குழந்தையை கொடுத்தவர, அண்ணால நினைச்சவர ஆண் குழந்தையை கொடுத்தவர, ஆபிரகாமை நினைத்தவர ஆசீர்வாதம் தந்தவர, ஆபிரகாமை நினைத்தவர ஆசீர்வாதம் தந்தவர. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னா இந்த உலகம் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நீ அவரை அடங்கி சேவித்தால் உன் நாட்கள் செல்வ வாழ்வு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். உன் எல்லையிலே சமாதானம், உன் உசிதமான கோதுமையில நீ பஞ்சத்தில் வாடுவதில்லை. எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களாம் இயேசுவா கொடுத்திருக்கிறார். ஏன் நம்முடைய வார்த்தைக்குள்ளே வரமாட்டேன்றோம்? ஏன் ஒரு கைக்குள்ளே வராமல் வெளியவே நிற்கிறோம்? சிலவர் இன்னும் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்கு வெளியே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த வார்த்தையை பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், கிறிஸ்துவுக்கு வெளியே. இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவுக்கு வெளியவே நிற்பாங்க. அப்போ நான் பைபிளை தொடுறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, சர்ச்சுக்கு போகிறதில்லை, கர்த்தர், அது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறது. அப்போ எப்படி செல்வ வாழ்வு வரும்? எப்படி நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துக்கு உள்ள வாங்க ஐயா, ஏசப்பாவுக்குள்ள, வேதத்துக்குள்ள வாங்க. வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேத நம்மை சுமக்கும். அலையில சொல்லுவோம், அந்த வேதத்துக்குள்ள வரணும், கிறிஸ்துவுக்குள்ள வரும். கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறவனுக்கு எப்பொழுது வெற்றி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லாமல் ஏசப்பா என்னை உம்முடைய கைக்குள்ள அடங்கி இருந்து நான் உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக அந்த உலகத்தில் வாழணும். ஏசப்பா, என் எல்லையில் சமாதானம் இருக்கணும். என் பிள்ளைகளுடைய எல்லையில், ஒரு எல்லைன்னா எத்தனை வயசு? 80 வயசு வரனா ஒரு எல்லை.
சிலருக்கு 70 வயசு, சிலருக்கு 60 வயசு. அது எல்லை. அந்த எல்லை வரையிலையும் சமாதானம் இருக்கணும்ல. அழியில சொல்லுவோம். நமக்கு என்ன எவ்வளோ நாட்களை கர்த்தர் கொடுத்துக்கிறாரோ அத்தனை வருஷன்றது ஒரு எல்லை. அந்த எல்லையில் நம்ம ஒரு சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு நிம்மதியாக போய் சேரணும். அழியில சொல்லுவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கீழ்ப்படிப்பா, அடங்கி இருப்பான்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லையில் ஒரு சமாதானம், அந்த எல்லையில் ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்முடைய எல்லை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவா, நான் உமக்கு ஒரு கீழ்ப்படுகிற மகனா, உமக்கு அடங்கியிருக்கிற மகனா, மகளா வாழ்வேன் இயேசுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, யா என் இயேசுவே, நன்றி அப்பா. தேவனே, இந்த நாளிலே தியானித்த எல்லா கர்த்தருடைய வார்த்தையை இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அவன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக்கி ஆண்டவரை உசிதமான கோதுமையினால் உன்னை நிரப்ப அடங்கி அவரை சேவித்தா உங்கள் நாட்கள் நன்மையானதாக, உங்கள் வருஷம் செல்வ வாழ்வதாக இருக்கும், உங்கள் வாழ்வு செல்வ வாழ்வாக இருக்கும். எத்தனையோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க இயேசுப்பா. உங்களுடைய கையை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி இயேசுப்பா உங்கள் கைக்குள்ளே அடங்கி இருக்க, ஆகார் சாராளுடைய கைக்குள்ளே அடங்கி இருந்தபடினாலே பெருக பண்ணினீர். ஆண்டவரை, நாங்கள் இயேசுப்பா கைக்குள்ளே அடங்கி இருக்க, ஆண்டவரை, என்னை உங்களுடைய உள்ளங்கில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி அப்பா. எங்களை நீர் பெருக வைக்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறேன். அந்த சத்தியத்தை கேட்டு ஒரு காதிலை கேட்டு மறுகால விட்டு விடாதபடி இதை வீட்டில் போய் தியானித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யும். அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.